அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்கள் அவளுக்கு பலன் அளியுங்கள். Render to her just as she rendered to you, and repay her double according to her works. அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து தீருங்கள். And repay her double according to her works. அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்தில் இரட்டிப்பாய் அவளுக்கு கலந்து கொடுங்கள். In the cup which he has mix double for her. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of 2 Thessalonians chapter 1 verse 6. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. உபத்திரவப்படுத்துகிற உங்களை உபத்திரவப்படுத்தினவனை உபத்திரவத்திற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் உபத்திரவப்படுத்தப்பட்டவங்களுக்கு இளைப்பாறுதல் தருவது தேவனுக்கு நீதி. Since it's a righteous thing with God to repay with tribulation those who trouble you, and to give you who are troubled rest with us when the Lord Jesus is revealed from heaven. கிருபையின் காலம் முழுவதிலும் உள்ள சபைகளுக்கு கிருபையின் கால சத்தியம் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் சாத்தானை ஜெயித்து மணவாள் சந்திக்க ஆயத்தப்படுகிற முடிவான ரட்சிப்புக்குரிய அந்த சபைக்கு அந்த கிறிஸ்து ஏழோட ஆட்சி முதல் 3 ஆண்டு காலமானாலும் பின்முனையான மகாப்தரு காலமான அங்கே நியாயத்தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. Grace period churches experienced grace in their times of New Testament, but the complete salvation has to be maintained and performed only by the last day churches. These days are called the last days, where these churches has to execute all these truths and defeat Satan. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். Revelation chapter 13 verse 9 and 10. காதுள்ளவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். ஆதாமே அவன் சிறைப்படுத்தினானே. He who leads into captivity shall go into captivity. The early parents went into captivity. தாவீது சொல்கிறார், மனிதன் பாவம் செய்து தேவமகிமை இழந்து போனான். Word of God says man committed sin and lost the glory of God. என் தாய் என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்கிறார். David said, my mother conceived me in sin.